ஹலோ ஹாய். இன்றைக்கி சண்டே சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். இது எப்படி பார்க்கலாம், இந்த ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்க சிக்கனை இதோட போட்டுக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் அதுலேயே அந்த சிக்கனை வேக விடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த குக்கரில் அந்த தக்காளி வெங்காயம்லாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்ச இந்த தேங்காய் விழுது இதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறமா திறந்திங்கன்னா நல்ல சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். கடைசியில் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்க. கமன் சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.